ஒரு பயங்கரமான புயல் ராத்திரி, ஒரு பாழடைஞ்ச கோவில், உள்ள ஒரு எதிர்பாராத சந்திப்பு. மாய உலகின் வாசல் தொடரோட இந்த பாகத்துல விதி 3 பேரை ஒன்னு சேர்க்குது. ஆனா அந்த இருட்டுல என்னமோ பதுங்கி இருக்கு. அது என்ன? வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கதை 3 பேரை சுத்தி தான் நடக்குது. ஒருத்தன் தான் வழியில தனியா போற ஒரு வீரன், மத்தவங்க மர்மம் நிறைஞ்ச ஒரு அப்பாவும் பொண்ணும். ஒரு புயல் ராத்திரி இவங்களோட பாதைய ஒண்ணாக்குது. ஆனா இந்த சந்திப்பு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்குமா? பாருங்க, புயல்ல இருந்து தப்பிக்க ஒரு கோவில்ல தஞ்சம் அடையறாங்க. ஆனா வெளியே இருக்கிற புயலை விட ஒரு பெரிய ஆபத்து உள்ளே காத்துக்கிட்டு இருக்கு. மனுஷனே இல்லாத ஏதோ ஒண்ணு இருட்டுல வேட்டையாடும் போது அவங்க தப்பிக்க முடியுமா? வாங்க இந்த திக் திக் பயணத்தை ஆரம்பிக்கலாம். கதையோட ஆரம்பமே ஒரு டென்ஷனான சந்திப்புல தான் தொடங்குது. புயல் மட்டும் இல்ல, பயமும் சந்தேகமும் கூட இந்த 3 பேரையும் ஒன்னா கொண்டு வருது. அது எப்படி நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஷீமு ஒரு சாதாரண தற்காப்பு கலை கத்துக்கிற பையன் கிடையாது. அவன்கிட்ட ஒரு மேஜிக்கல் முத்து இருக்கு. அது எப்பெல்லாம் மின்னுதோ அப்பெல்லாம் ஆபத்து பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த முத்து மின்னுது. அது அவனை நேரா ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகுது. அந்த கோயிலுக்குள்ள ஷீமு ஒரு அப்பாவையும் பொண்ணையும் பார்க்கறான். ஆனா இந்த சந்திப்பு ரொம்ப சுமூகமா தொடங்கல. அவங்க வச்சிருந்த ஒரு பொறியில ஷீமு தெரியாம கால் வச்சிடுறான். உடனே தான் மகளை காப்பாத்தணும்னு நினைக்கிற அந்த அப்பா அவனை ஒரு எதிரியா பாக்குறாரு. ஷீமு ஒரு சிறந்த வீரன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. நிலைமைய டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பயத்துல தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உணர்றான். தேவையில்லாத சண்டைய தவிர்த்துட்டு சரி அவங்கள நம்புவோன்னு முடிவு பண்றான். ஆனா ஒரு கண்ணு அவங்க மேல இருக்கட்டும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அந்த பதட்டமெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஷிங் மூ ஒரு இளம் வீரன், ஜாங் மிங் தன் மகளோட ஃபெங்ஷிங்குங்கிற ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு அந்த புயல் ராத்திரிக்கு 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை. சரி, அவங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன மனஸ்தாபம் இப்போ தீர்ந்துடுச்சு. ஆனா கோவிலுக்குள்ள இருந்த அசல் பிரச்சனையே இப்போதான் வெளியே வருது. ஆமாங்க, அந்த இருத்துக்குள்ள பதுங்கி இருந்த அந்த அசுரன் இப்ப தன்னோட வேட்டையை ஆரம்பிக்குது. அது தாக்குறதுக்கு முன்னாடியே ஆபத்துக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சது. அவங்க பார்த்த கால் தடங்கள் எந்த ஒரு சாதாரண மிருகத்தோடதும் இல்ல. யோசிச்சு பாருங்க, சக்கரம் அளவுக்கு பெருசா மனுஷன் கால் மாதிரி, ஆனா 5 கூர்மையான நகத்தோட. இது வரப்போற பயங்கரத்தோட முதல் வார்னிங். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த அசுரன் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள பாயுது. அதோட முதல் டார்கெட் ஜாங் மிங்கும் அவரோட மகளும் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதிரியா பார்த்தவங்கள காப்பாத்த ஷீமு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம முன்னாடி பாயறான். அவனோட வீரம் இப்போ ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகுது. ஷீமு தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்றான். அவனோட வின்ஸ்ட்ரைட் ஸ்டைலோட ஒவ்வொரு ஃபார்மையும் நம்ம இங்க பார்க்கறோம். சுழற்காற்று வெட்டு, மேகத்தை பிளக்கும் புயல், காற்றின் கத்தி. அவனோட தாக்குதல் ஒவ்வொன்றும் ரொம்ப பவர்ஃபுல். ஆனாலும் அந்த அசுரன் கொஞ்சம் கூட அசரல. இது ஒரு சாதாரண சண்டை இல்லைன்னு அப்பதான் எல்லாருக்கும் புரியுது. சண்டையோட போக்கையே மாத்திர ஒரு தருணம் இதுதான். ஜாங் மிங் தன் உயிரையே பணயம் வச்சு அந்த அசுரனோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறாரு. அதோட கழுத்துக்கு பின்னாடி தான் அதோட பலவீனமே இருக்கு. இந்த உதவிக்காக அவர் ஒரு பெரிய விலைய கொடுக்கறாரு. ஆனா ஷீமுவுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குது. கிடைச்ச வாய்ப்பை ஷீமு நழுவ விடல. தன்னோட மிக சக்தி வாய்ந்த தாக்குதலான கவச உடைப்பை யூஸ் பண்ணி அந்த அசுரனை ஒரே அடியில வீழ்த்துறான். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு புது மர்மம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அசுரன் செத்து விழுந்த இடத்துல ஒரு விசித்திரமான டோக்கன் கிடக்குது. சண்டை முடிஞ்சிருச்சு. ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப மோசம். வெற்றி கிடைச்சாலும் இழப்பும் வலியும் தான் மிஞ்சிருக்கு. இப்போ கதையோட ரொம்ப எமோஷனலான பகுதிக்குள்ள நாம போறோம். ஜாங் மிங்கோவோட கடைசி மூச்சு கூட தம் மகளோட எதிர்காலத்தை பத்தின கவலையில தான் இருக்கு. அவர் எதுக்காக பெங்செங் போனாருங்கிற ரகசியம் இப்போ உடையுது. குடும்பத்தினர் தம் மகளுக்கு கொடுத்த கல்யாண வாக்க மீறிடுவாங்களோங்கிற பயம் அவரை வாட்டி வதைக்குது. சாகுற தருவாயில ஜாங் மிங் ஷிமு கிட்ட 2 பெரிய பாரத்தை வைக்கிறார். ஒன்னு, தன் குடும்பத்தோட பொக்கிஷமான மெக்கானிஸ்ட் கையேட்ட வரதட்சணையா தந்து தன் மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. இன்னொன்னு, அவளை பாதுகாக்கிற பொறுப்பு. ஷிமு என்ன முடிவெடுப்பான்? ஒரு இறக்கும் தந்தையோட கடைசி ஆசை, ஒரு எதிர்பாராத பொறுப்பு. ஷீமு இந்த சிக்கலான சூழ்நிலைய எப்படி ஹேண்டில் பண்ணான்? அவன் எடுத்த முடிவு கதையோட போக்கையே மாத்தப் போகுது. ஷிமோவோட முடிவு அவனோட கேரக்டரை அப்படியே காட்டுது. அந்த கல்யாண ஒப்பந்தத்தை அவன் ரொம்ப மரியாதையா மறுத்துடுறான். ஆனா ஜாங் மிங் தான் உயிரை காப்பாத்தினதுக்காக அவருக்கு பட்ட கடனை அவன் மறக்கல. அந்த கடனை அவன் எப்படி தீர்க்க போறான்? அதுதான் இங்க ட்விஸ்ட். கல்யாணத்துக்கு பதிலா ஷீமு ஒரு நல்ல ஐடியா சொல்றான். ஜின் குடும்பத்தோட பேரை பயன்படுத்தி ஷீவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா நான் இருப்பேன்னு சொல்றான். அவங்க அப்பாவோட அந்த முக்கியமான கையேட்ட பத்திரமா வச்சுக்கிறேன்னும் அவளை மாளிகையில பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறனும் வாக்கு கொடுக்கறான். இது ஒரு புது ரொம்ப சிக்கலான பயணத்தோட ஆரம்பம்.
அவங்க பயணம் கடைசியா ஃபெங்செங் நகரத்தை அடையுது. ஆனா இது பயணத்தோட முடிவில்ல, புது மர்மங்களோட ஆரம்பம். அங்க அவங்கள வரவேற்கிறது யாரு? அந்த வரவேற்பு உண்மையிலே மனசார செஞ்சதா? இங்க தான் கதையில ஒரு பெரிய முரண்பாடே வருது. ஒரு பக்கம் இறந்து போன ஜாங்மிங்கோட பயம் நிறைஞ்ச எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் ஊ குடும்ப தலைவர் ஊ டோங்கோட ரொம்ப அன்பான வரவேற்பு. இந்த ரெண்டு முகத்துல எது உண்மை, எது வெறும் நடிப்பு? கதையோட கடைசியில ஒரு ஷாக்கிங்கான ரகசியம் வெளியே வருது. ஜாம்பி கலை. இது ஒருத்தரோட உயிரைய உறிஞ்சி உடல அசுரபலம் கொண்டதா மாத்துற ஒரு பயங்கரமான கலை. இந்த ரகசியம் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் வேறொரு கோணத்துல நம்மள பார்க்க வைக்குது. இப்போ எல்லா கேள்வியும் ஒண்ணுல வந்து நிக்குது. இந்த ஜாம்பி கலைங்கிறது ஷீ மூவுக்கு கிடைக்க போற ஒரு புது சக்தியா? இல்ல அந்த கோவில்ல அவங்க சந்திச்சாங்களே ஒரு அசுரன், அந்த அசுரனோட கொடூரமான பிறப்புக்கு இதுதான் காரணமா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் அடுத்த பாகத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் இந்த மர்மத்தோடவே இருங்க.